வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷலாக ஒரு சேமியா கிச்சடி உப்புமா அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு செஞ்சு கொடுத்து ஒய்ஃபை அசத்த போகிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த உப்புமாவை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சேமியா இருக்கு இல்லையா, வர்மிசெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நெய்யில் அப்படியே வறுத்து எடுத்துக்குவோம். சரிங்களா? ரெண்டு ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு அப்படியே இதை வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதாவது நல்லா வறுபட்டுருச்சு. நெய்யில் எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து ஷார்ட்கட்டு. தண்ணியை சுட வச்சு சேமியாவில் ஊற்றிடணும். திஸ் இஸ் ஷார்ட்கட். ஸ்டீல் பாடிங்கிறதுனால எனக்கு சுடாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், திஸ் இஸ் வெரி குட் ஐடியா. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வேஸ்ட் யுவர் டைம். இதெல்லாம் வந்து வேறு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. Simply we'll give. We have to boil, I think, only 80%. Only 2-3 minutes. That's good enough. 2 to 3 minutes, but it should not be cooked fully. Yeah. It should be cooked 80 to 90%. So yeah. பாருங்க, ஒரு 80% குக் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து அமர்த்திட்டு Do you need to add cold water or enough? No need. No need. So you are using same pot and நம்ம அதே பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கங்க. தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம். correct. நெய் Save போடுங்க. water, save everything. So you can add oil also. He is adding ghee because with the ghee it will taste really good. But you can also add oil if you want. So we have added mustard seeds now, and then you will be adding what, urad dal. கடுகு, உளுத்தம் பருப்பு, உடைச்ச உளுந்து இல்லை, அதனால முழு உளுந்து போடுறேன். Okay. போதும். Then some chana dal. பச்சை கடலை பருப்பு. Wow. I really like the taste of chana dal. When it gets roasted, it is really tasty. And some dry whole chilies. Also at this stage we should add curry leaves, but today we don't have curry leaves. வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். Wow, it smells so good, baby. Then this is all optional. He's adding cashew. When you go Udupi restaurant, you get like this semaiya upma or suji upma with cashew nut. It's good. கொஞ்சம் கடலை போட்டிருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான். These are roasted peanuts we have added. So now all. இந்த ஸ்டேஜில் மிளகாய். Yeah, I asked him to put more green chilies. Green chili. Then we will add onions. வெங்காயம் போட்டுக்கிறோம். And then all your favorite veggies, whatever you have at home, you can put. We are putting today capsicum and some carrots. You can also put French beans. And what else maybe in this? Green peas you can put. What else? ஆமாம், பச்சை பட்டாணி, அப்புறம் க்ரீன் பீன்ஸு, கேப்சிகம், கேரட் இருக்குது, இதெல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். Nice color. White, green, orange. Wow, it looks so good. I'm feeling tempting. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிங்க.
So now no need to add water. Simple. Ah. Now just cook. தண்ணி தேவை Vermicelli we are going to put. ஆமாம், தண்ணி தேவையில்லை. அது இல்லாமல் அந்த வெர்மிசெல்லியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். Okay. அது அப்படியே கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அந்த அப்படியே உதிரியாக வரணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ஒரு மஜா வரும். Maza. No need to add sugar in it, huh? No need. Just asking, baby. Because today you are cooking. காமெடி பண்ணிட்டு Today you are cooking. I want you to. I am checking whether you know or not. சோழர் பரம்பரையில் ஒரு துபாய் தாதா. क्या था ये? Okay, so let it cook for a minute more. We have added salt now. மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. A pinch of turmeric if you want. If you want white upma, then no need to add haldi. ஆமாம், ஒரு சில குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணுவாங்க. எனக்கு வந்து சிவப்பு கலர் கிரேவி வேணும், பச்சை கலர் கிரேவி வேணும், மஞ்சள் கலர் கிரேவி வேணும்ட்டு. அந்த மாதிரி குழந்தைங்க அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு மஞ்சள் கலரில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி வேக வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். Looks so good, baby. So since it is already cooked, just mix it and then let it cook for half a minute and we will close the gas. அதாவது இந்த சேமியாவில் இருக்க தண்ணி அப்படியே வத்தட்டும், அது வரைக்கும் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சோதன்னு தான் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். Yeah, it is colorful, looking good, and all the vermicelli has separated. So, and I think the water is also soaked completely. This is the time you can switch off your flame, and if you want to garnish it, you can garnish it with coriander leaves. Otherwise, no need. ஓகே, நம்ம சூடான சுவையான சேமியா உப்புமா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.